Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 20 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 20, factorize. So இந்த sum பாத்தீங்கன்னா x cube, y cube, z cube minus xyz அப்படின்னு இருக்கு. So இந்த sum நம்ம identity 8 யூஸ் பண்ணி நம்ம sort out பண்ண போறோம். Okay, so identity 8 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா x cube plus y cube plus z cube minus 3xyz will be equals to x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து the same LHS எடுத்துக்கோங்க. ஸோ LHSல x cube இருக்கு, அந்த இடத்துல கொஸ்டின்ல வந்து 8x cube இருக்கு, which means xக்கு பதிலா 2xன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்தது y cube இருக்க வேண்டிய இடத்துல y cube தான் இருக்கு, ஸோ y-னே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அடுத்தது z cube இருக்க வேண்டிய இடத்துல 27z cubeன்னு இருக்கு, அப்போ z இருக்க வேண்டிய இடத்துல 3z அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபைனலா minus 3xyz கரெக்டா இருக்கான்னு பாருங்க. minus 3 into xக்கு பதிலா 2x, yக்கு பதிலா y, zக்கு பதிலா 3z. ஸோ 3 2s are 6, 6 3s are 18, ஸோ minus 18xyz வந்துருச்சு. அப்போ according to this thing நம்ம வந்து 8x cube, சாரி டைரக்டா 8x cubeன்னு போடாதீங்க, இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். that is 2x the whole cube plus y the whole cube plus 3z the whole cube minus 3 into 2x into y into 3z will be equals to, நம்ம அதை அப்படியே equals to மாத்துறோம். x plus y plus z, xக்கு பதிலா 2x, yக்கு பதிலா y, zக்கு பதிலா 3z into x square, 2x square பண்ணோம்னா 4x square, y ஸ்கொயர் பண்ணோம்னா y ஸ்கொயர், z ஸ்கொயர் பண்ணோம்னா 3z ஸ்கொயர் பண்ணோம்னா 9z ஸ்கொயர் minus x into y, 2x into y, 2xy கரெக்டா, minus y into z, y into 3z minus 3yz. அடுத்தது minus z into x, 3z into 2x will be 6xz. Okay, so in overall 8x cube plus y cube plus 27z cube minus 18xyz will be equals to 2x plus y plus 3z into 4x square plus y square plus 9z square minus 2xy minus 3yz minus 6xz அப்படின்னு conclude பண்ணலாம். So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே example 19 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. Exercise 2.4ல first sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers data feel பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.